பயம். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ரோட்ல தனியா நடந்துட்டு இருந்தாரு. அப்படி நடந்து போம்போது பார்த்தீங்கன்னா, ஒரு நாய் சுவாமி விவேகானந்தர் அவர்கள தொரத்துச்சாமா. விவேகானந்தர் அவர்கள் பார்த்தீங்கன்னா, நாய்க்கு பயந்து ரொம்ப வேகமா ஓடுறாரு. அப்படி ஓடிட்டே இருக்கும்போது, ஒரு கட்டத்துல மூச்சு வாங்கி நிக்கிறாரு. அப்படி நின்னதுக்கு அப்புறம், சரி இதுக்கப்புறம் நம்ம பயந்து ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, என்ன ஆனாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நாய் கடிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, அந்த நாயை எதிர்த்து நின்னு சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஃபேஸ் பண்ணாராம். அந்த நாய பார்த்து சுவாமி விவேகானந்தர் திரும்பி அந்த நாய பார்த்து கீழ குனிஞ்சு கல் எடுக்க போனாரா, அப்ப அந்த நாய் சுவாமி விவேகானந்தர் பார்த்து பயந்து ஓடிருச்சா. இந்த ஒரு விஷயத்துல அவர் என்ன கத்துக்கிட்டாருன்னா, ஒரு பிரச்சனைய பார்த்து நம்ம பயந்து ஓட, 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 ஓட அந்த பிரச்சனை நம்மள தொரத்திக்கிட்டே இருக்கும். ஆனா அதுவே ஒரு பிரச்சனைய நின்னு எதிர்கொண்டோம் அப்டின்னா, அந்த பிரச்சனை நம்மள பார்த்து பயந்து ஓடிருமா. ஃபியர் பயம். ஃபியருக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு ஃபர்கெட் எவ்ரிதிங் அண்ட் ரன். பயந்து பயந்து ஓடிக்கிட்டே இருக்கிறது. இன்னொன்னு ஃபேஸ் எவ்ரிதிங் அண்ட் ரைஸ். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இறங்குறது. சாவுக்கு பயந்தவனுக்கு தினம் சாவு, எதுக்குமே பயப்படாதவனுக்கு என்னைக்காவது ஒரு நாள் தான் சாவு. அதனால பயப்படவே தேவையில்ல, தைரியமா இருப்போம். காலம் ஒவ்வொரு கோழைக்கும் வீரனாக ஒரு கணம் கொடுத்தோம். அந்த கணம் இது. மூச்சை படைப்பவன் தேவன், மூச்சை நீட்டிப்பவன் வைத்தியன், மூச்சை காப்பவனே சத்திரியன்.